திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் ஒவ்வொரு விதத்தில் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டே வருகின்றனர். அந்த வகையில் இந்த அரசியல் களத்தில் ஒரு புது என்ட்ரியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகமும் இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்தே தனது பாணியில் அணுகி வருகிறது. அந்த வகையில் இன்று இந்த லாக்அப் மரணங்களுக்கு எதிராக தாவேக சென்னையில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் அரசியல் அரங்கில் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம், அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கெடுக்க உள்ள முதல் ஆர்ப்பாட்டம் என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்துதான். இந்த நிலையில் களத்தில் தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தான விரிவான தகவல்களை வழங்க இணைய இருக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். ஒரு பெரும் கூட்டம் அங்கு திரண்டிருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பார்ப்பதற்கு பொதுமக்களும் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இத்தனை கூட்டத்தை சமாளிக்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள், எத்தனை பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, முழு விவரம் என்ன சாலமன்? திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கஸ்டடி மரணத்திற்கு நீதி கேட்டும் தமிழக அரசை கண்டிக்கும் வகையில தாவேகா சார்பில் சிவானந்தா சாலையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்காக ஏற்கனவே காவல்துறை தரப்புல அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டது. அதாவது பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, ரோட் ஷோ நடத்தக்கூடாது, 6000 பேருக்கு மட்டுமே பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள், 16 கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அதன் பேரில் தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 2000 காவல்துறையினர் அங்கு சுற்றிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இணை ஆணையர் மேற்பார்வையில 5 துணை ஆணையர்கள், அதாவது திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு துணை ஆணையர்கள் இங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி 20 ஏசி, 109 இன்ஸ்பெக்டர்கள், 153 எஸ்ஐக்கள், 828 காவலர்கள் என தொடர்ச்சியாக அந்த சிவானந்தா சாலையில நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பாக ஆங்காங்கே, அதாவது ராயபுரம் மற்றும் ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் அங்கிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே சோதித்த பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். காவல்துறையினர் முழுவதுமாக எத்தனை நபர்கள் செல்கின்றனர், எத்தனை ஆட்டோக்கள் செல்கிறது, எத்தனை கார்கள் செல்கிறது, அதில் எவ்வளவு தொண்டர்கள் வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கணக்கிடுதல் பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. லாக்அப் மரணங்கள், கஸ்டடி மரணங்களுக்கு எதிராக தாவேகாவினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அங்கு குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இதில் விஜய் பங்கெடுக்க இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுந்து வந்தே இருக்கிறது. இந்நிலையில் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.